ஃபஸ்ட்டு ப்ரௌனி செஞ்சு பார்க்க போகிறீங்களா? ஸ்மால் குவான்டிட்டியில் கொஞ்சமான அளவு எடுத்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு நான் செஞ்சு பார்த்தா செம்ம வேறு லெவலு. இதை ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுக்கப்பட்டு மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். எடுத்து வச்சுக்கப்புறம் கட் பண்ண ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு, அதனால கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுடணும். இப்போ கட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து டார்க் சாக்லேட் ப்ளஸ் வந்து நீங்கள் பட்டரும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ வந்து 50 கிராம் எடுத்துருக்கேன். அதாவது வந்து 1/4 கப், கால் கப்பு கீ எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போ 2 சுட தண்ணி, கீழே கொஞ்சம் தான் சுட தண்ணி, 1 கிளாஸ் சுட தண்ணி தான் ஊற்றிருக்கேன். ஊற்றி ஓரமாக வச்சா அது பாட்டு மெல்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அது கஷ்டப்பட்டு மெல்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. 1 எக் எடுத்துக்கோங்க. அப்புறம் பவுடர் பண்ண சுகர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ப்ளஸ் வந்து கொஞ்சம் முழுசாக இருக்க சுகரை எடுத்திருக்கேன். 3/4 கப், அதாவது 75 கிராம் எடுத்து நல்லா வந்து விஸ்க் வச்சு நல்லா நான் பீட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் கரையை விட்டு அப்புறமேட்டு நான் பீட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல்லாக விஸ்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பீடில் போட்டு நல்லா பீட் பண்ணணும். ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா பீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மேலே அந்த கிரிங்கிள் டாப் நல்லா வரும். அந்த கிரிங்கிள் டாப் லேயர் உங்களுக்கு வரணும்னா அது கொஞ்சம் நல்லா பீட் பண்ணால் தான் உங்களுக்கு வரும். சுகர் ஆட் பண்ணிவிட்டா உங்களுக்கு ரொம்ப டைட்டாகிடும் அந்த கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு பீட்டர் யூஸ் பண்ணும்போது கேக் கன்சிஸ்டன்ஸ்லாம் வராது. கேக் கன்சிஸ்டன்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்து மில்க் சாக்லேட் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிக் சைஸாக தான் மில்க் சாக்லேட் போட போகிறேன். அதனால் ஒரு 6-7 மில்க் சாக்லேட் நான் எடுத்துக்கிட்டேன். பட்டர் பேப்பர் போட்டு நான் நிறையா எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், அந்த மெல்ட் ஆனது வந்து நான் ஓரமாக வச்சுட்டே டிஸ்டர்பே பண்ணலை, அதுவே மெல்ட் ஆகிடுச்சு. 1/2 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து நான் ஜலிச்சு வச்சுக்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், கசக்கவே கசக்காது உங்களுக்கு. இந்த அளவு ஜலிச்சு வச்சா போதும். நீங்கள் ஸ்மால் குவான்டிட்டி அளவு செஞ்சு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு செஞ்சாலே உங்களுக்கு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். யோசிக்காமல் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எல்லாமே கரெக்டாக போட்டால் தான் உங்களுக்கு ரிசல்ட் கரெக்டாக வரும். நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்தா சாக்லேட்டும் கீயும் சேர்ந்துருந்துச்சு பார்த்தீங்களா? அதை வந்து நல்லா வந்து அது வந்து நல்லா டைட்டாக இருந்துச்சு. அதை நான் விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் ஸ்லோவாக பண்ணோம். இங்கே தான் வந்து மிஸ்டேக் நம்மளுக்கு ஆகும் பிகினராக இருந்தால். ஸோ வந்து விஸ்க் வச்சு நம்ம ஸ்லோவாக வந்து ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த ரொம்ப ஹார்டாகாமல் சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஸ்லோவாக அது பண்ணணும். ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹார்டாக இல்லாமல் ப்ரௌனி வந்து கொஞ்சம் சாஃப்டாக நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் ரெண்டு பேட்சாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக. ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணால் தான் இந்த வீடியோ நான் ஸ்லோவாக காமிச்சிருக்கேன் அப்படி நெட்டில் மட்டும். நான் கொஞ்சம் தான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வாட்டர் லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணாலே உங்களுக்கு வந்து லூஸ் ஆகிடும். ரொம்ப ஆட் பண்ணிட போகிறீங்க, ரொம்ப லூஸ் ஆகிடும். ரொம்ப ஹார்ஷாகவும் ஹேண்டில் பண்ணக்கூடாது, லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். செகண்ட் பேட்ச் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 2 டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ப்ரௌனி வந்து பக்காவாக இருக்கும் ரிசல்ட்டு. ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் நீங்கள் கரெக்டாக போட்டுடணும். 2வது வந்து அந்த எக்கை பீட் பண்ணும்போது கரெக்டான பீட்டிங் நீங்கள் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு எக்கை விஸ்க் வச்சு யூஸ் பண்ணிட்டு 2வது பீட்டரை வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மேலே வந்து கிரிங்கிள் டாப் நல்லா வரணும்னா நீங்கள் ஃபஸ்ட் நல்லா பீட் பண்ணணும். செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். அதனால தான் உங்களுக்கு வந்து ஹார்ட் ஆகாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த 2 டிப்ஸு வந்து நீங்கள் எக்கை பீட் பண்ணும்போதும் இந்த கன்சிஸ்டன்சி மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ப்ரௌனி வந்து கரெக்டாக வரும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக போடணும். 5 இன்ச் டின்னை நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தேன், அல்டிமேட் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ப்ரௌனி செஞ்சு சாப்பிட்டு பார்க்குறேன், சூப்பராக இருந்துச்சு. மில்க் சாக்லேட் ப்ரௌனி நான் செஞ்சேன். அது சுகர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதால் கொஞ்சம் எனக்கு வந்து திகட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மார்னிங் செஞ்சுட்டு ஈவினிங் சாப்பிடும் போது அந்த சுகர் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு எனக்கு. இந்த ப்ரௌனி வந்து நான் 1/2 hour கழிச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்க்கும்போது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. சேம் குவான்டிட்டியில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். டேப் பண்ணி விட்டு நம்ம வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டேன். இப்போ 35 மினிட்ஸ் நான் வச்சுருக்கேன். பாருங்கள், கிரிங்கிள் டாப் எவ்வளோ அழகாக வருது. கிரிங்கிள் டாப் தொடும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்ஷாக இருக்கும், உடையக்கூடாது, அப்படியே சாஃப்டாக இருக்கணும், பலூன் மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். நான் கட் பண்ணிட்டு உடனே எடுத்ததுனால எனக்கு ஜூஸியாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் மார்னிங் செஞ்சுட்டு ஈவினிங் சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங் மை வீடியோஸ்.